ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். ஸ்ரீ அரவிந்தரின் சானட் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது த வேர்ட் ஆஃப் த சைலன்ஸ்ங்கிற சானட். இது வரைக்கும் நம்ம பகவானோட ஒரு 6 சானட்ஸ்களை பார்த்திருக்கோம். அவை சரண்டர், ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ், த டிவைன் ஒர்க்கர், த டுவல் பீயிங், லீலா அண்ட் கிருஷ்ணா. இந்த சானட் வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் அது கூட மற்றவர்களைப் போலவே, மற்ற சானட்ஸ்களைப் போலவே ஒரு யோகா நிலையிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சானட்டை சுமார் 50 வருடங்களுக்கு முன் என்னுடைய குருவாகிய முனைவர் கந்தசாமி அவர்கள் எனக்கு விளக்கினார். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். விளக்கியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய குரு பேராசிரியர் MV சீதாராமன் எழுதிய மெடிடேஷன்ஸ் ஆன் ஸ்ரீ அரவிந்தோஸ் ஹிம்ஸ் என்ற விளக்க உரை நூலையும் எனக்கு கொடுத்து அருளினார். அந்நூலில் அவர் கொடுத்துள்ள லூமினஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸின் துணை கொண்டு இன்று இந்த சானட்டை விளக்க முயல்கிறேன். இந்த பாடலை கொண்டே நாம் பகவான் சொல்லியிருக்கும் அந்த ஸ்டில் மைண்ட் நிலைக்கு செல்ல முடியும். இட் இஸ் a crystallization of a stage in சாதனா என்கிறார் பேராசிரியர் சீதாராமன் அவர்கள். யோகா நிலையிலிருந்து பிறந்தது கவிதை. அதனால் கவிதையை பிடித்து கொண்டால் நாம் அந்த யோக நிலைக்கு செல்ல முடியும். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான கவிதை அல்ல, இட் இஸ் a பவர்ஃபுல் மந்த்ரா. பகவானுடைய சாதனையில சைலன்சிங் த மைண்ட் என்பது ஒரு லேண்ட்மார்க். அந்த அனுபவம் ஏற்பட்ட போதுதான் the foundations of my sadhana are laid என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். எனிவே அதை I would like to reiterate. 1908ல அவர் யோகா பிராக்டிஸ் பண்ண விரும்பியதாக சொன்னதும் அவருடைய இளைய சகோதரன் பாரின் என்பவர் குவாலியர்ல இருந்த ஒரு மகாராஷ்டிரியன் யோகி விஷ்ணு பாஸ்கர் லேலேவிற்கு தந்தி அனுப்புகிறார். லேலே அவர்களே பரோடாவுக்கு ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்கிறார். சாதாரணமாக குருவின் இருப்பிடம் சென்றுதான் தீட்சை பெறுவோம். ஆனால் இங்கு லேலே அவர்களே பரோடா வருகிறார். ஏனென்றால் லேலேயோட இன்ட்யூஷன் அவருக்கு தெரிவித்தது அப்படி. ஒரு உன்னதமான ஆன்மாவிற்கு யோகா செய்ய உதவி தேவை, அதனால் நீ பரோடா செல் என்பதுதான் அது. அப்போது பகவான் பரோடாவில் தன் நண்பர் ஜாதவ் என்பவர் வீட்டில் தங்கியிருந்தார். லேலேயுடன் முதல் சந்திப்பு ஜாதவ் அவர்கள் வீட்டில் தான் நடந்தது. லேலே அவர்கள் பகவானிடம் கூறியதாவது, இந்த யோகா செய்யும் போது அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் அப்போது சுதந்திர போராட்ட வேள்வியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். முழு கவனமும் யோகாவிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் லேலே அவர்கள். So அந்த few daysக்கு he could suspend that activity. ஜாதவ் அவர்கள் வீட்டிலிருந்து மற்றொரு நண்பர் சர்தார் மஸ்முதார் என்பவர் வீட்டின் மாடியில் தான் லேலே ஸ்ரீ அரவிந்தருக்கு சைலன்சிங் த மைண்ட் என்பதை பற்றி விளக்கினார். அவர் கூறியதை பூரணமாகவும் சமர்ப்பணத்துடனும் செய்தார் பகவான். 3 நாட்களில், just in 3 days, he was able to silence his mind. இது லேலே அவர்களுக்கே பெரிய ஆச்சரியத்தை அளித்த ஒன்று. இந்த சாதனையை 3 நாட்களில் மனதை பூரண அமைதி நிலைக்கு எவ்வாறு கொண்டு நிறுத்தினீர்கள் என்று பகவானிடம் கேட்டார் நிரோத்பரன் அவர்கள். நிரோத்பரன் அவர்களே அதை ஸ்ரீ அரவிந்தோ ஃபார் ஆல் ஏஜஸ் நூல்ல சொல்லியிருக்கார். அவர் எப்படி நீங்க இப்படி 3 நாள்ல பூரண அமைதி நிலைக்கு கொண்டு நிறுத்தினீர்கள் என்று கேட்டதற்கு பகவானுடைய பதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவருடைய சிம்பிளிசிட்டியை பாருங்கள். ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், it was simply through the divine grace, because it has been done by thousands before me and throughout the centuries and millenniums, and the divine did not want me to waste time over that. மற்றவர்கள் லேலே உள்பட வாழ்க்கையில் பல வருடங்கள் முயன்றி சாதித்ததை 3 நாட்களில் சாதித்திருக்கிறார் பகவான். இதில் நாம் குறித்து கொள்ள வேண்டிய சிலவற்றையும் கூறுகிறார் நிரோத்பரன் அவர்கள். ஒன்று, unquestioning faith. இவ்வளவு உயர்ந்த இன்டெலெக்சுவல், அதாவது அறிவுஜீவியாக இருக்கும் ஸ்ரீ அரவிந்தர் எந்த ஒரு கேள்வியையும் கேட்காமல், மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இன்றி லேலே எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறாரோ அதை
டு த லெட்டர் பின்பற்றுகிறார். ஒரு டிசைபிளுக்கு எழுதிய லெட்டரில் கூறுகிறார் பகவான், we sat together and I followed with absolute fidelity what he instructed me to do, not myself in the least understanding where he was leading me. நம்ம பாக்குறோம், கொஞ்சம் இன்டெலெக்சுவல் அட்டைன்மெண்ட் இருந்தாலே எவ்வளவு கேள்விகள் கேட்கிறோம். இப்படி கேட்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் with small and limited intellect. ஆனா இந்த மாதிரி ஹிமாலயன் இன்டெலெக்சுவலாக இருந்த ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் லேலே அவர்களின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எப்படி டோட்டலாக ஒத்துழைத்தார் என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைகிறது. My guru used to say, whenever Kandasamy sir சொல்லுவார், silence your mind, only after that, after you silence your mind, your spiritual life begins அப்படிம்பாரு. I was so stunned, I was even worried. அடடா, அப்ப நம்ம இன்னுமே ஆரம்பிக்கலையா, எப்படி மைண்டை சைலன்ஸ் பண்றது அப்படி எல்லாம் நான் யோசித்தது உண்டு. உங்களுக்கும் சைலன்சிங் த மைண்ட் அனுபவம் ஏற்பட்டு இருக்கலாம். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க எல்லாருமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். ஒருவருக்கு இருக்கும் சந்தேகத்தை மற்றொரு அன்னை அரவிந்த அன்பர் நிவர்த்தி செய்யலாம். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு இட் அட் தி எண்ட் ஆஃப் மை டாக். ஸோ இந்த சானட்டை ஒரு முறை படித்துவிட்டு லைன் பை லைன் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு சானட் அவர் சிவகுமார் சார் அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். எனிவே ஐ வில் ரீட் இட் ஒன்ஸ். A bare impersonal hush is now my mind, a world of sight clear and inimitable, a volume of silence by a Godhead signed, a greatness pure of thought, virgin of will. Once on its pages ignorance could write in a scribble of intellect the blind guess of time, and cast gleam messages of ephemeral light, afoot for souls that wander on nature's rim. But now I listen to a greater word, born from the mute, unseen, omniscient ray, the voice that only silence's ear has heard, leaps missioned from an eternal glory of day. All turns from a wideness and unbroken peace to a tumult of joy in a sea of wide release. எப்பவும் போல சானட்டுக்கு 3 குவாட்ரைன்ஸ் ஃபாலோட் பை a couplet இருக்கு. இப்ப நம்ம முதல் 4 வரிகளை பார்ப்போம். இன்ஃபேக்ட் பேராசிரியர் சீதாராமன் அதை வேர்ட் பை வேர்ட் அதோட கனெக்ஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஆல்மோஸ்ட் as if you are taking a microscope and learning the connections. இப்ப முதல் 4 வரிகளை பார்ப்போம். A bare impersonal hush is now my mind, a world of sight clear and inimitable, a volume of silence by a Godhead signed, a greatness pure of thought, virgin of will. இந்த குவாட்ரைன் சாதகருடைய மைண்ட் the word of silence வரவேற்க தயார் நிலையில் உள்ளது என்பதை விவரிக்கிறது. கண்டினியூஸாக வெவ்வேறு சப்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மனதாவது ஒரு அமைதியான நிலையை அடைந்து இருக்கிறது. விதவிதமான சப்தங்கள் எல்லா பிளேன்ஸ்லேருந்தும் விடாமல் வந்து கொண்டே இருக்கும் சவுண்ட்ஸ். நம்ம எல்லாருமே அதை அனுபவிக்கிறது தான். ஆல் த டைம் we are subjected to different noise and sounds. இதுக்கு ஒரு முடிவு உண்டா என்று நாம் சந்தேகப்படுவது போல் இடையாறாது வந்து கொண்டே இருக்கும் சப்தங்கள். அவை நாதங்களாக இருக்கலாம், வாகனங்களின் ஒலியாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், கர்ணகொடூரமான அர்த்தமே இல்லாத சவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதாவது இந்த சூப்ரமெண்டல் சைலன்ஸ்க்கு கீழ்த்தளத்தில் உள்ள அனைத்து சப்தங்களும் வெகு காலமாக மனதை ஆக்கிரமித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அவை எல்லாம் அடங்கி மைண்ட் ஒரு அப்சல்யூட் சைலண்ட் நிலையை அடைந்து உள்ளது. ஹஷ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பகவான். எந்த மாதிரி ஹஷ்? 2 அடைமொழிகள், ஒன்று பேர், இன்னொன்று இம்பர்சனல். a bare impersonal hush. பேர் என்றால் வெறுமை. மைண்டை ஒரு பாத்திரம் என்ற உவமைப்படுத்தி பேராசிரியர் சீதாராமன் அவர்கள் எழுதுகிறார். The mental vessel has been emptied again and again. அந்த மைண்டோட வெசலை எம்டி பண்ணிட்டே இருந்தாதான் அது பேரா இருக்கும், இல்லைன்னா அது ஃபில் ஆயிட்டே இருக்கும். The mental vessel has been emptied again and again. Every time an idea, image, or even intuition
light or truth other than the supramental found its way into it என்கிறார். அதாவது இந்த மென்டல் வெசல் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் நிரம்புகிற எதுவானாலும் அதை காலி செய்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஏன் இன்ட்யூஷனாகவே இருக்கட்டுமே, அதுல ஒளி உண்மை இருந்தால் கூட அது சூப்ரமெண்டல் ஒளியாகவோ உண்மையாகவோ இல்லாதிருக்கும் பட்சத்தில் அந்த பாத்திரம் அதை நீக்கி விடுகிறது. ஏனென்றால் the aspiration of the பூர்ண யோகி is to this transcendent truth exclusively and integrally என்கிறார் பேராசிரியர். எக்ஸ்க்ளூசிவ்லி, அதாவது அது மட்டுமே வேண்டும், அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம், வேற எது வந்தாலும் அதை ஒதுக்கி விட வேண்டும். பகவான் சுதந்திர போராட்டத்தின் போது எழுதிய ஒரு ஆர்டிக்கிள் எனக்கு நினைவுக்கு வருது. அதுல அவர் சொல்றார், ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் டிமாண்ட் பண்றச்ச சொல்றார், we of the nationalist school will not pitch our ideal 1 inch lower than absolute swaraj. வந்தே மாதிரத்துல எழுதுறாரு. அப்சல்யூட் ஸ்வராஜ் தான் இங்க, நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கும் சூப்ரமெண்டல் ட்ரூத்ஸ் தான் வேண்டும். அதற்கு பதிலா இதுக்கு பதிலா அது காம்ப்ரமைஸே கிடையாது. காம்ப்ரமைஸே செய்து கொள்ளாத நிலைதான் ஆஸ்பிரேஷன் ஃபார் த டிரான்செண்டன்ட் ட்ரூத் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்ட் இன்டெகிரலி என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பர்சனாலிட்டி இன் எல்லா பிளேன்ஸ் அண்ட் பார்ட்ஸ், whether it is physical or mental or vital or subliminal or higher thinking mind or intuition, எல்லாவற்றையுமே ஒருமுகப்படுத்தி அஸ்பயர் பண்றார். அதனால it is impersonal. இந்த வேர்ட் ஹஷ் என்பது சைலன்ஸை குறிக்கிறது. ஸ்டில்னஸ், சைலன்ஸ், பீஸ், இவை போல் ஹஷ் அதுவும் ஒரு நிசப்தமான ஐடியாவை குறிக்கிற சொல் தான். ஆனால் இங்கு ஹஷோட பிரயோகம் மிகவும் யூனிக்காக உள்ளது. அதாவது யாராவது சப்தம் போட்டா நம்ம ஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஹஷ் பர்சனாலிட்டியோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சாதகர் ஹஷ்ங்கிறார். பிசிக்கல், வைட்டல், மென்டல் எல்லா பார்ட்ஸ்டையும் அவர் ஹஷ் சொல்ற மாதிரி இருக்கு. குவைட், நோ சவுண்ட். The supramental silence is about to manifest. So prepare yourself, be ready, no noise, hush என்று சொல்வது போல உள்ளது. இவ்வளவு அரிய ஒரு ராயல் பர்சன், அதாவது இந்த சைலன்ஸ் நம்முள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஹஷ் ஹஷ் என்ற சொல்லை பார்க்கச்சு அருணகிரிநாதரின் சும்மா இரு என்ற சொல் எனக்கு நினைவுக்கு வருது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அதாவது சொல்லொழித்து மெய்ஞான உணர்வு பெற்று மோன நிலை அடைந்து இருப்பாய் என்று உபதேசித்தவுடன் அவனையன்றி வேறு ஒன்றும் அறியாது நின்றேன் என்கிறார் அருணகிரிநாதர். So இங்க சும்மா is hush and சொல் arise, no word. There is really no need for any word. இப்படி இருக்கிறதுனாலதான் அது இன்டெகிரல் ஆஸ்பிரேஷன், அதாவது அது மட்டுமே வேண்டும். அதற்காக நாம் எல்லா பிளேன்ஸையும் திரட்டி ஒருமுகப்படுத்தி அதற்காகவே அஸ்பயர் பண்ணணும். சோ த ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பூர்ண யோகி, அவர் பூர்ண யோகி, அதனால ஒரு பார்ட்டையும் அவர் அது அங்க எக்ஸெப்ட் பண்றது இல்லை. ஆல் த பார்ட்ஸ், ஆல் த பிளேன்ஸ் டுகெதர் இன் ஒன் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷன் seeks the transcendent truth. அதனால the mind has to be totally silent. இம்பர்சனல் என்றால் இங்கே பர்சனாலிட்டியோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை. மைண்ட்ல ஒண்ணுமே இல்லாததுனால அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் உள்ளது. அடுத்து வேர்ல்ட் ஆஃப் சைட் என்கிறார். The mind does not see, but it has become a world of sight. அதாவது மைண்ட் ஒரு உலகத்தை பார்க்கவில்லை, மைண்டே ஒரு ஒளிமயமான உலகமாக இருக்கிறது. Because it has faithfully mirrored the entire range of truth vision. இந்த மைண்ட் அவ்வளவு கிளியரா தெள்ள தெளிவா இருப்பதனால் அதை யாராலும் இமிட்டேட் பண்ண முடியாது. அது போல மற்றொன்று இல்லை, அது யூனிக். அதனால பகவான் யூஸ் பண்ற வேர்டு இட்ஸ் a world of sight, clear and inimitable. இப்ப மூணாவது லைனுக்கு போலாம். A volume of silence by a Godhead sign.
அதாவது மைண்ட் டிஸ்கிரைப் பண்ற பகவான் அதுல ஒளி இருக்கு, அதுல அமைதி இருக்குன்னு சொல்லல. அதுவே ஒளி, அதுவே ஒரு ஆழமான அமைதி என்கிறார். ஏன்னா அதுல சூப்ரமெண்டல் புருஷாவோட சிக்னேச்சர் இருக்கு. சி பை அ காட் ஹெட் சைன். இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு பகவானோட நிறைய ஒர்க்ல பிடிச்ச வேர்டு. சீல் போடுறது, சிக்னேச்சர் போடுறது. இட் ஷோஸ் த பவர் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகே, the supramental புருஷாவை வந்து சிக்னேச்சர் போட்டு சைன் போட்டாச்சு. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் அ வெரி ஆத்தென்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மைண்ட் பீயிங் ரெடி டு ரிசீவ் தட் ட்ரூத். இதுல சாவித்ரியில கூட பகவான் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றார். மடோனா ஆஃப் மைட் சொல்றா, ஹிஸ் சீல் இஸ் ஆன் மை டாஸ்க், இட் கேனாட் ஃபெயில். அந்த அந்த சீல், காடோட சீல் இருந்ததுன்னா அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. நோ அப்பீல். அது எல்லா அப்டிகல்ஸையும் கடந்து செல்லுங்கிற மாதிரி இங்க சிக்னேச்சர் யூஸ் பண்றார், சாவித்ரியில சீல் யூஸ் பண்றார். இங்கே கடவுளின் சிக்னேச்சர் போடப்பட்டு விட்டதால் அங்கு பேரமைதி வந்து ஆட்கொள்ளுகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. there is no appeal. லைன் 4. a greatness pure of thought, virgin of will என்பது தாட் அண்ட் வில் இரண்டிற்கும் அப்பாற்பட்ட மைண்ட் என்பதை குறிக்கிறது. அன்னை நூல்ல வந்து 6th சாப்டர்ல மாஹேஸ்வரியை டிஸ்கிரைப் பண்றச்ச பகவான் எழுதுறார், இம்பீரியல் மாஹேஸ்வரி இஸ் சீட்டட் ஆன் த வைட்னஸ் above the thinking mind and will என்கிறார். அதாவது மாஹேஸ்வரி சிந்திக்கும் மனத்திற்கும் இச்சா சக்திக்கும் மேல் உள்ள விரிவில் வீற்றிருந்து அவற்றை மேம்படுத்தி ஞானமாகவும் விசாலமாகவும் மேம்படுத்துகிறாள். அதாவது நமக்குள்ள இச்சையிலிருந்து பிறக்கும் எண்ணம், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதானே நம்மளுக்கு தாட்டா வருது. சோ இச்சையிலிருந்து பிறப்பது எண்ணம். இதை வைத்துக்கொண்டு நமக்கு பிடிச்ச எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறோம். அது அந்த இச்சையிலையும் எண்ணத்திலையும் பொருந்ததே ஒரு பேட்டர்னா பண்ணி அதுதான் உண்மை என்று கூட நாம் சாதிக்கிறோம். ஆனா ஒரு யோகியோட மனது இந்த எண்ணங்களுக்கும் இச்சைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. எண்ணமே ஒரு இம்பியூரிட்டி அப்படிங்கிறது. தட் இஸ் வை பியூர் ஆஃப் தாட். சோ ஒரு மாசுபடாமல் இருக்கிறது. எண்ணங்களின் மாசும் இச்சைகளின் மாசும் அதன் மீது படாமல் அது மேன்மையான நிலையில் உள்ளது. a greatness pure of thought, virgin of will. பகவான் இந்த யோக நிலையை எய்திய பொழுது 3 சக்திகளின் அருள் அவருக்குள் இறங்கியது என்று கூறுவார்கள். அவை பாரதி, இலா மற்றும் சரஸ்வதி. பாரதி ஒரு மாஹேஸ்வரி செட்டில்ட் இன் ஹிம் as wideness. நம்ம 6th சாப்டர்லயே பார்த்திருக்கோம். மாஹேஸ்வரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த வைட்னஸ். அன்னை நூல்ல கூறப்பட்டதை பார்த்தோம். இலா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத் விஷன் and Saraswati stands for the inspired word. இப்படியாக தெய்வீக சக்திகள் அவருள் இறங்கி அவர் மனதை சூப்ரமெண்டல் சைலன்ஸ் இறங்குவதற்கு தயாராக வைக்கின்றன. இந்த பியூர் ஆஃப் தாட் என்ற சொற்றொடரை கவனித்து பார்க்க வேண்டும். அது பியூர் தாட் என்கிற அர்த்தம் இல்லை, தூய எண்ணங்கள் இல்லை, தாட்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். there are no thoughts. லேலே எப்படி தாட்ஸ் ஆர் எண்ணங்களை மனதிற்குள்ளேயே விட வேண்டாம் என்று கூறியதை பற்றி பகவான் சொல்லுகிறார். அதாவது அந்த மைண்ட் சைலன்ஸ் பண்றச்ச அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கச்ச அவர் சொல்றார், தாட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து வருது. வெளியில இருந்து வரிச்ச அந்த தாட் மைண்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சு தூக்கி போட்டணும் அப்படிங்கிறார். பகவானே சொல்றாரு, அதுக்கு முன்னாடி நான் நினைக்கல, மைண்டுக்குள்ள தாட்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா லேலே சொல்றாரு, வெளியில இருந்து வர தாட்ஸ். லேலே said, sit down and look and you see that your thoughts come into you from outside. Before they enter, fling them back. எண்ணங்கள் வெளியிலிருந்து உள்ளுக்குள் வருவதை பார். அவை உன் மனதிற்குள் பிரவேசிக்கும் முன் அவற்றை எரிந்துவிடு. பகவான் says, I sat down and looked and saw to my astonishment that it was so. பகவான் ஒவ்வொரு தாட்டும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தன்னை நோக்கி வருவதை பார்க்கிறார். லேலேயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா ஃபாலோ பண்றார். லேலேயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே அது நெருங்கும் முன் அவற்றை பிடித்து விட்டெறிந்து விடுகிறார். அப்படியே செய்து கொண்டிருந்தார். கடைசியில் தாட்ஸ் வரவே இல்லை.
அவர் சொல்றார், ஒரு வின்லெஸ் மவுண்டன் மாதிரி என் மனம் எண்ணங்களே அற்ற நிலையில் தான் இருந்தது என்கிறார். இங்க வந்து I would like to give the quotation by Bhagavan himself. அவர் என்ன சொல்றார், from that moment, from the time the thought stopped, from that moment in principle, the mental being in me became a free intelligence, a universal mind, not limited to the narrow circle of personal thought as a laborer in a thought factory, but a receiver of knowledge from all the 100 realms of being and free to choose what it willed in the vast sight empire. இப்பொழுது வேர்ல்ட் ஆஃப் சைட் என்று இரண்டாவது வரியில் அவர் கூறியதை சைட் எம்பையர் அவர் இங்க அவருடைய அரவிந்தோ ஆன் ஹிம்செல்ஃப் அதுல சொல்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த மைண்ட் டோட்டல் சைலன்ஸ் நிலையில் இருந்த பிறகு பகவான் தன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸை தொடருகிறார். அவர் சொன்னதுனால ஒரு மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தார். ஆனா அப்போ he was the most popular leader in the freedom movement. Continuously he was getting calls to talk in Bombay, Pune, Nasik, so many places. அப்போ அவர் now his mind has become silent. அப்போ அவர் லேலிட்ட சொல்றார், ஒரு தாட் கூட இல்ல, எப்படி போய் பேசுறது? பிகாஸ் நம்மளுக்கு தாட் வந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்பீச் வருது. அப்ப லேலேயும் கூட்டின்னு போறாரு அவர் பாம்பே மீட்டிங்க்கு. ஓகே, ஒரு தாட் கூட இல்லை, எப்படி பேசுவது? இவருடைய உரையை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருக்கிறார்கள். லேலே சொல்றார், வந்திருக்கும் மக்களை நாராயணன் என்று எண்ணி அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து பேச ஆரம்பி, வார்த்தைகள் தானாகவே வரும். பகவான் அப்படியே பண்றார். கம்ப்ளீட் சைலண்ட் மைண்ட், நாட் அ தாட். அவர் சொல்ற மாதிரியே ஆடியன்ஸை வணங்கி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, எங்கேருந்தோ வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு. அவரோட மைண்ட பாஸ் பண்ணாமையே வருது அந்த வேர்ட்ஸ். ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச், அன்பிரிப்பேர்ட், அன்ரிஹர்ஸ், இதுவும் அவருடைய சைலண்ட் மைண்டோட விளைவு தான். He spoke at so many meetings, Pune, Bombay, Nasik, when his mind was totally silent. Because Saraswati, the goddess of the inspired word, அந்த சக்தி பகவானிடம் வியாபித்து இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம், so many articles, hundreds of articles அவர் எழுதிருச்சு கூட அவர் சொல்றார். அந்த ஆர்டிகிள்ஸ் எழுதிருச்சியும் என்னோட மைண்ட் சைலண்டா இருந்தது. From some height, the words came directly into the pen and எழுதி தள்ளின்னு இருந்தார். But his mind was passive right through. Okay, நம்ம இப்போ செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Once on its pages ignorance could write. நம்ம 4 ஸ்டான்ஸாவையும் நான் கண்டினியூஸ்லி முடிக்கலாமா சிவகுமார் சார்? இல்ல I have to pause? இல்ல முடிங்க. Yes. As you please. Okay. இரண்டாவது ஸ்டான்ஸாவை பார்ப்போம். Once on its pages ignorance could write, in a scribble of intellect the blind guess of time, and cast gleam messages of ephemeral light, a food for souls that wander on nature's rim. முதல் 4 வரிகளில் வேர்ட் ஆஃப் சைலன்ஸை ஏற்க எப்படி மைண்ட் தயாராக இருக்கிறது என்று சொன்ன பகவான், இதுக்கு முன்னாடி மைண்ட் எப்படி இருக்கிறது என்று கூறுகிறார். ஒன்ஸ் ஆரம்பிக்கிறார். இப்போ இருக்க மாதிரி முன்னாடி இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படி இருந்தது. ஒன்ஸ் என்று ஆரம்பிக்கிறார். இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்ல அவருடைய மைண்ட் வந்து ஒரு புக் மாதிரி இருந்தது. புக் ஆர் நோட் புக், ஒரு பேஜஸ் சொல்ற. ஓகே, சோ அந்த மெட்டஃபரை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருடைய மைண்ட் ஒரு நோட் புக் மாதிரி இருந்தது. அந்த நோட் புக்ங்கிற பக்கங்கள்ல 3 கேள்வி கேட்கிறார். அந்த பக்கங்கள்ல யார் எழுதி கொண்டிருந்தார்கள்? 1, யார் எழுதி கொண்டிருந்தார்கள்? எப்படிப்பட்ட எழுத்துக்கள்? எழுதப்பட்டது என்ன? இந்த 3 கேள்வியும் அவர் நம்ம கேட்கறச்சே அவர் ஆன்சர் சொல்றார். ஒன்ஸ் ஆன் இட்ஸ் மைண்ட், ஒன்ஸ் ஆன் இட்ஸ் பேஜஸ், த பேஜஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ முதல் கேள்வி வந்து யார் எழுதினார்கள்? இந்த மைண்டோட பக்கங்களை நிரப்பியது யார்னா இக்னரன்ஸ். ஒன்ஸ் ஆன் இட்ஸ் பேஜஸ் இக்னரன்ஸ் குட் ரைட். அது எந்த மாதிரி எழுத்து? அது ஒரு ஸ்கிரிபிள் ஆஃப் இன்டெலெக்ட்.
சோ யார் எழுதினா இக்னரன்ஸ் எழுதிது. என்ன மாதிரி எழுத்து? வெறும் கிறுக்கி எழுதப்பட்டது. என்ன எழுதிருக்குன்னு புரிஞ்சு கொள்றதே ரொம்ப கஷ்டம். இந்த எழுத்தோட பொருள் தான் என்ன? The blind guess, அதாவது the blind guess of time. Once on its pages ignorance could write, in a scribble of intellect, the blind guess of time. அதாவது இன்டெலெக்ட்ங்கிறது எதையுமே நிச்சயமா சொல்றது இல்லை. எப்பவுமே ஒரு பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி, இப்படி இருந்தா இருக்கலாம், அப்படி இருந்தா இருக்கலாம், அந்த மாதிரி. இன்ட்யூஷனுக்கு இருக்கிற நிச்சயமோ தெளிவோ இன்டெலெக்டுக்கு இல்லை அப்படிங்கிறது இங்க தெரியுது. அதனால பிளைண்ட் கெஸ்னா எதுவுமே தீர்மானமா சொல்ல முடியாத நிலை இஸ் அ பிளைண்ட் கெஸ். அதனால பிளைண்ட் கெஸ்ங்கிறார் பகவான். தவிரவும் இன்டெலெக்ட் சாஸ்வதமான விஷயங்களே சொல்றதே இல்லை, டைம் பவுண்ட் விஷயங்களையே சொல்லும். ஏன்னா வாழ்க்கையை பூரணமாக பார்க்க முடியாது இன்டெலெக்டால். எப்பவும் எல்லாமே ஒரு பார்ட்டா கிளாசிஃபை பண்ணி பார்ட்டாக தான் அதை ஆராய முடியும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் முழுமையாக ஒரே வீச்சுல அதற்கு பார்க்க முடியாது. இன்னொன்னு காலத்துக்கு உட்பட்டதையும் காலத்தினால கண்ட்ரோல் பண்ற விஷயங்களை தான் அது பார்ட்டா எடுத்து அலசும். காலத்தை கடந்து எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் அது இன்டெலெக்டோட கிராஸ்புக்கு அப்பாற்பட்டது. So we know, once on its pages ignorance could write, in a scribble of intellect, the blind guess of time. Second stanza of the third line, and cast gleam messages of ephemeral light, a food for souls that wander on nature's rim. அதாவது இந்த இன்டெலெக்டோட டார்க் வேர்ல்டுக்கு பின்னாடியில் இருந்து சில சமயம் ரேஸ் வரும். எங்கேருந்து? சட்டில் சப்ளிமினல் பிளேன்ஸ்ல இருந்து சில சமயம் இன்ட்யூஷன்ஸ் வரலாம். அந்த இன்ட்யூஷன்ஸோட லைட் சுப்ரமெண்டலோட லைட் மாதிரி அபார ஒளி பொருந்தியது அல்ல. கிளீம்ஸ் என்கிறார் பகவான். அதாவது ஒரு ஆவரேஜ் மாடரேட் க்ளோ. சப்ளிமினல் பிளேன்ல இருந்து வர இன்ட்யூஷனுக்கு லைட் உண்டு, ஆனால் அது கொஞ்சமா வெளிச்சம் தரக்கூடிய லைட் தான். ஏனென்றால் இட் டசன்ட் கண்டெயின் த ஹோல் ட்ரூத். அது நீடிக்கக்கூடிய ஒளி அன்று. அதை எஃபிமெரல் லைட் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். நிலையற்ற தன்மை கொண்ட லைட், கொஞ்ச நேரம் இருந்து மறைந்து விடக்கூடியது என்கிறார். சரி, இந்த எஃபிமெரல் லைட் யாருக்கு பயன்படுகிறது என்றால் சோல்ஸ் தட் வாண்டர் ஆன் நேச்சர்ஸ் ரிம் என்கிறார். அதாவது இங்கேயும் அனதர் மெட்டஃபர் நம்ம இமேஜின் பண்ணலாம். ஒரு நேச்சரை ஒரு பிரம்மாண்டமான சக்கரமா உருவகப்படுத்தி அதோட அவுட்டர்மோஸ்ட் ரிம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த எஃபிமெரல் லைட் ரொம்ப பயன்படும். ஸோ a food for souls that wander on nature's rim. அதாவது ஒரு சர்க்கிளின் ரிம் என்றால் அவுட்டர்மோஸ்ட் பாயிண்ட். நேச்சர் என்கிற பிரம்மாண்டமான சக்கரத்துல அவுட்டர்மோஸ்ட் பாயிண்ட்லயே இருப்பவர்கள் தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், பெரும்பான்மையோர். இவர்கள் புலனுக்கு உட்பட்டதை தான் நம்புவாங்க, புலனால் அறியப்படுபவை பற்றியே சிந்திப்பவர்கள். ஏதாவது நம்ம நிறைய ஆன்மீக விஷயத்தை பேசினாலோ ஒரு யோகியோட எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொன்னாலோ, ஓ இட்ஸ் நாட் சென்சிபிள் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சென்சிபிள், டேஞ்சபிள், கண்ணால பார்க்கக்கூடியது, கையால ஃபீல் பண்ணக்கூடியது, புலனுக்கு உட்பட்டதை மட்டுமே நம்புவார்கள். அவங்களுக்கு இது இட்ஸ் லைக் அ ஃபுட். ஓகே, ஈவன் ஒரு பெரிய யோகி சொல்லும் சத்திய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த எஃபிமெரல் லைட்டை வரவேற்பார்கள். இதையே பகவான் a food for souls that wander on nature's rim என்கிறார். இப்போ பேராசிரியரோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, those who live on the extreme surface of life, satisfied with the daily routine of petty desires and gratifications அப்படிங்கிறார். அதாவது இந்த அவுட்டர் ரிம்ல இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு நாலேஜுக்கு உள்ள தர்ஸ்ட் இருக்கு. they have the thirst for knowledge. அது இல்லாம இல்லை, ஆனா அது அந்த நிலையற்ற லைட்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இதை விட பெரிய லைட் வேணும். அதோட அந்த இட் எம்பாடிஸ் a truth.
அந்த ட்ரூத்தோட லைட்டை பொறுத்திருக்கு அது அந்த ரிம்ல தெரியற லைட்டு அதுலயே அவ சாட்டிஸ்ஃபை ஆயிடுவா. சின்ன சின்ன விஷயத்த வச்சு நிறைய ஆர்கியூ பண்ணி அதை இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த நிலையற்ற லைட்லயே சாட்டிஸ்ஃபை ஆகி விடுகிறார்கள். வாண்டர் என்ற சொல்லை உபயோகிக்கிறார் பகவான். அதாவது இந்த சக்கரத்தின் மைய பகுதிக்கே செல்லாமல் சர்ஃபேஸ்லயே திரிஞ்சு திரிஞ்சு திருப்தி அடையக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டான்ஸால இன்டெலெக்ட்க்கு உண்டான லிமிடேஷன்ஸை கூறுகிறார் பகவான். In a scribble of intellect, the blind guess of time அப்படின்னு சொல்றச்சு இன்டெலெக்டோட லிமிடேஷன்ஸை கூறுகிறார். அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த லிமிடேஷன்ஸை நானும் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வது போல இருக்கு. ஒரு டிசைபிளுக்கு ஒரு லெட்டர் எழுதச்ச பகவான் சொல்ற, nothing human is alien to me and nothing Aurobindonian should be alien to you. அதாவது இந்த இன்டெலெக்டோட கிற்கல்களை நீங்க மாத்திரம் அனுபவிக்கல, நானும் அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நத்திங் ஹியூமன் இஸ் ஏலியன் டு மீ. ஸோ இந்த இன்டெலெக்டோட கிற்கல்களை நீங்க அனுபவிக்கிற மாதிரி நானும் அனுபவித்திருக்கிறேன். அதே மாதிரி அந்த நிலையில் இருந்து இந்த சூப்பர்மெண்டல் ட்ரூத் இறங்கிய மைண்ட் பகவானுக்கு ஏற்பட்டது என்றால் நமக்கும் அது சாத்தியம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நத்திங் Aurobindonian should be alien to you. நம்மளோட நிலையிலேயும் அவர் இருந்திருக்காரு, அதனால அவரோட நிலையை நாம் அடையலாம்ங்கிற மாதிரி இருக்கு அந்த பியூட்டிஃபுல் லெட்டர் டு த டிசைபிள். அடுத்த குவாட்ரைன், மூணாவது குவாட்ரைனை பார்ப்போம். But now I listen to a greater word, born from the mute, unseen, omniscient ray, the voice that only silence's ear has heard, leaps mission from an eternal glory of day. இந்த சானட் ஃபார்ம் 14 வரிகள் கொண்டது. சானட் ட்ரெடிஷனல்லையே 9வது வரியில ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு அந்த ட்ரெடிஷன்லயே இருக்கு. அதை இட்டாலியன்ஸ் வால்டாமாங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த 9th பகவான் இந்த ட்ரெடிஷனை ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. இந்த 9th லைன்ல பட் நவுன்னு சொன்னா இப்போ அது மாதிரி இல்ல, அந்த இன்டெலெக்ட் இருக்கிற பேஸ் எல்லாம் போயாச்சு. பட் நவ் ஐ லிசன் டு அ கிரேட்டர் வேர்ட். அந்த இட்டாலியன் வால்டா அந்த ட்ரெடிஷன் அருமையாக பிரயோகித்து இந்த 9வது வரியில் பட் நவ் என்று தொடங்கி அந்த திருப்பத்தை கொடுக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அதாவது முன்னாடி இக்னரன்ஸே எழுதி கொண்டிருந்த மைண்ட் இப்பொழுது இல்லை, இப்பொழுது ஒரு உயர்வான சொல்லை, கிரேட்டர் வேர்டை கேட்கிறேன் என்று கூறுகிறார். இந்த கிரேட்டர் வேர்ட் என்பது என்ன? அதுதான் நம்ம டைட்டில் இருக்கிற the word of the silence. அடுத்த லைன் born of the mute, unseen, omniscient ray. இந்த வேர்ட் ஆஃப் த சைலன்ஸ் எங்கிருந்து பிறந்து எங்கிருந்து வருகிறது? born from the mute, unseen, omniscient ray. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ரேவும் கேபிட்டல் ஆர்ல எழுதியிருக்கார். அதாவது அது சாதாரணமான ஒளி அல்ல, எல்லாம் அறிந்த ஒளி. omniscient ray. இந்த ஒளி இக்னரன்ஸ் என்றே காட்டி கொடுத்து விடும். அஜ்ஞானம் என்பதை அந்தகாரம் என்கிறோம். அப்படியானால் ஞானம் என்பது ஒளியாகிறது இல்லையா? தமசோமா ஜோதிர்கமய என்று பிரகதாரண்யக உபனிஷத் சொல்ற மாதிரி இந்த தமஸ்ல இருந்து அது ஜோதி ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. அஜ்ஞானத்தை அஜ்ஞானம் என்று தெரிந்து கொள்வதற்கே ஞானம் தேவைப்படுகிறது. மதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, நம்ம சின்சியர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு சின்சியரிட்டி வேணும். unless we are sincere we will not know we are not totally sincere. அது மாதிரி அஜ்ஞானத்திலேயே மூழ்கி இருக்கிறவா அவளுக்கு நிறைய ஞானம் இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். So அந்த அஜ்ஞானம் என்று ஐடென்டிஃபை பண்ணின உடனேயே the mind becomes ready for higher supramental knowledge. எலியட்டோட ஒரு லைன் வரும், the way up is the way down அப்படின்னு. நம்ம எத்தனை மேல போறோமோ அப்ப கீழே நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெளிவா தெரியும். ஞானம் வர வர எங்க அஜ்ஞானம் இருக்குங்கிறத கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இங்கே வேர்ட் என்பதே வைப்ரேஷன் ஆஃப் த சூப்பர் மைண்ட். Mute, unseen, omniscient ray.
அதாவது ஃப்ரிக்ஷனே இல்லாத அன்பிரோக்கன் சைலன்ஸ், அதனால மியூட். மியூட் மீன்ஸ் there is no friction. ஃப்ரிக்ஷன்ல இருந்து வருது தானே, எல்லா சவுண்டுமே ஃப்ரிக்ஷன்ல இருந்து தானே வருது. இப்போ கான்டாக்ட், இப்போ கை தனியா இருந்தா there is no friction, there is no sound. So when there is a contact, when there is a friction, there is a sound. ஃப்ரிக்ஷன்ல இருந்து வருது சவுண்டு. காத்துல இலைகள் அசைந்தாலும் அது ஃப்ரிக்ஷன், தண்டவாளத்துல ரயில் போனாலும் அது ஃப்ரிக்ஷன், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விரல்கள் மீட்டினாலும் அது ஃப்ரிக்ஷன். நம்ம பேசிருச்சியே, நம்ம நாக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மவுத் கான்டாக்ட் பண்றச்சுதான் அந்த சவுண்ட் வருது, அந்த ஃப்ரிக்ஷன் வரைச்சுதான் சவுண்ட் வருது. ஸ்பெஷலி ஃபார் கான்சனன்ட்ஸ், நம்ம அப்பா அக்கா எல்லாம் சொல்றச்சு 2 பாயிண்ட் அது ஒரு சிரிச்சுதான் வருது ஃப்ரிக்ஷன். ஸோ இப்படி வர சவுண்ட்ஸ் எல்லாமே they are called ahata. It means they are beaten into existence. ஆனா இங்க வந்து word of the silence tells you anahatanada. Right. இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டும் ஃப்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்றது. ஒரே ஒரு பார்ட் அசையாமையே இல்லாம இருந்தானா, எங்கேயுமே அசையவே இல்லைன்னா அது மியூட். இப்ப ஆன்லைன்ல கூட மியூட்டா இருந்தா நோ சவுண்ட் கேன் பி ஹர்ட், இல்லையா? ஸோ anahatanada means some sound which is not beaten into existence. அதுதான் வேர்ட் ஆஃப் சைலன்ஸ். அடுத்தது unseen, mute, unseen, omniscient. unseen என்றால் அது இதுவரைக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகவில்லை, அதனால் unseen. இந்த வேர்டின் ஒரிஜின் எங்க இருக்குன்னு கேட்டா, it is in the world of Chit Shakti, the divine mother of infinite consciousness. The voice that only silence's ear has heard. அதாவது ஆர்டினரி கான்சியஸ்னஸ்ல ஃப்ரிக்ஷன் உள்ள தலங்களில் இது கேட்காது, சைலன்ஸ்னால மட்டுமே கேட்க முடியும் என்று சொல்லுகிறார். அது எப்படி வருகிறது என்றும் கூறுகிறார். லைன் 12ல leaps mission from an eternal glory of day. இங்க வந்து லீப்ஸ்ங்கிற வேர்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இங்க லீப்ஸ்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வராம அப்படியே பாய்ந்து எல்லாவற்றையும் தாண்டி வரதுனால அது லீப்ஸ். எதையெல்லாம்னு பார்த்தோம்னா, அதாவது சர்ஃபேஸ், யோகியோட சர்ஃபேஸ் மைண்டுக்குள்ள இந்த வேர்டு இப்போ இறங்குறது. ஃப்ரம் வேர்? ஃப்ரம் த சூப்ரமெண்டல் ஹைட்ஸ். அந்த சர்ஃபேஸ் மைண்டுக்கும் சூப்ரமெண்டல் ஹைட்டுக்கும் நடுவுல சோ மெனி லெவல்ஸ் இருக்கு, இன்டர்மீடியட் பிளேன்ஸ் இருக்கு. சர்ஃபேஸ் மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் இடையே உள்ள பிளேன்ஸ், ஓவர் மைண்ட், இன்ட்யூஷன், ஹையர் திங்கிங் மைண்ட், இந்த மாதிரி இன்டர்மீடியட் பிளேன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த வேர்ட் ஆஃப் த சைலன்ஸ் எந்த ஒரு இன்டர்மீடியட் பிளேன்லயும் தங்காம நிக்காம ஸ்ட்ரெயிட் இட் கம்ஸ் இன் டு த மைண்ட் ஆஃப் த யோகி. அதனாலதான் பகவான் இந்த வேர்ட் லீப்ஸ்ங்கிற வேர்ட் அவர் யூஸ் பண்றார். இட் லீப்ஸ் ஸ்ட்ரெயிட் இன் டு த மைண்ட் ஆஃப் தி யோகி. பகவான் இன்னொரு போயம் எழுதியிருக்கார், மியூசா ஸ்பிரிட்டஸ்னு. அதுல கூட வந்து இன்டு த gulfs of our nature leap. அதுவும் ரொம்ப very closely connected to this poem. A word concealed in the upper fire ன்னு ஆரம்பிக்கும். அந்த வேர்டு மேல எங்கேயோ இருக்கு. அதுல வந்து அவர் சொல்றார், into the gulfs of our nature leap. அங்க இருந்து அப்படியே தாண்டி குதிச்சு இங்க வா, எங்கேயுமே நிக்காதேங்கிற மாதிரி இருக்கு. ஏன் வந்து அந்த வேர்ட் ஆஃப் த சைலன்ஸ் எங்கேயும் நிக்காம இன்டர்மீடியட் பிளேன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரே பாய்ச்சல இவரோட மைண்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் என்றால் அதற்கு கொடுக்கப்பட்ட மிஷன். அப்படி இந்த வேர்டு மிஷன், லீப்ஸ் மிஷன். மிஷன் தான் நமக்கு தெரியும் இல்லையா, மிலிட்ரி இதுல கூட சொல்லுவோம், மிஷன் அக்கம்ப்ளிஷ். அது ஒரு கட்டளை பணி, அதுக்கு வந்து அது கொடுத்தாச்சுன்னா அதை பண்ணி ஆகணும். அது மாதிரி மிஷன். எங்கே நிக்காது, கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆக்கிபை த பிசிக்கல் மைண்ட் ஆஃப் தி யோகி அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆல்ரெடி காடட் வந்து சிக்னேச்சர் போட்டாச்சு மைண்ட்ல. இப்ப இந்த அதிகாரப்பூர்வமான கட்டளையும் கொடுத்தாச்சு, டோன்ட் ஸ்டாப் எனிவேர், கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டிசென்ட் இன்டு த மைண்ட் ஆஃப் தி யோகின்னு சொல்ற மாதிரி பகவான் இந்த வேர்டு மிஷன்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கேயும் நிக்காதே, கோ ஸ்ட்ரெயிட் என்ற அதிகாரப்பூர்வமான பணி. Okay, that means no questions asked, you just do what I say ங்கிற மாதிரி அவருடைய மைண்ட்ல வந்து இறங்குறது.
The last expression of this stanza is eternal glory of day. இங்க லைட் மட்டும்தான் இருக்கு, டார்க்னஸ்க்கு இடமே இல்லை. இட்டர்னல் டே. வேர்ட் என்ற பதத்தையும் கேபிட்டல் W, ரேயும் கேபிட்டல் R, டேயும் கேபிட்டல் D, இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் எப்பொழுதுமே ஒரு மேனிஃபெஸ்டிங் லைட்டாக இருக்கும். இது இருக்கும் இடமே ஒளியால் சூழ்ந்திருக்கும். ஒரு லைட் இல்ல, இட்ஸ் கன்க்ளாமரேஷன் ஆஃப் லைட். அதை பேராசிரியர் பியூட்டிஃபுல்லி ரஷ்மி வியூஹ தேஜோ சமூக அப்படின்னு சொல்ல, அவ்வளவு ஒளிமயமாக ஆயிடுறது அவருடைய மைண்ட். ஒளிமயமான வேர்ட் ஆனது சாதகரோட சர்ஃபேஸ் மைண்டில் பிரதிஷ்டை ஆகிறது. இப்போ கடைசியா வர அந்த கப்லெட்டையும் பார்ப்போம். சானட்ல எப்பவுமே 3 quatrains, 4 into 3, 12 பிளஸ் கப்லெட் லாஸ்ட் 2 லைன். All turns from a wideness and unbroken peace to a tumult of joy in a sea of wide release. அதாவது இந்த வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் அமர்ந்ததுமே சாதகரின் கான்சியஸ்னஸ் ஒரு கடல் போல் விரிந்து பறந்து அமைதிமயமாகவும் ஆனந்தமயமாகவும் ஆகிவிடுகிறது. பகவான் லைன் 13ல பீஸ் என்றும் லைன் 14 கடைசியில ஜாய் என்றும் குறிப்பிடுவது யோகியின் கான்சியஸ்னஸை தான். அவர் வெறுமனே பீஸ்ன்னு சொல்லாம அன்ப்ரோக்கன் பீஸ் என்கிறார். இந்த நிலையை எய்தாதவர்கள், பீஸை உணராதவர்கள் இல்லை என்று கூற முடியாது. எல்லாருக்கும் பீஸ் இருக்கு, ஆனா இட்ஸ் புரோக்கன் பீஸ். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்ல. கொஞ்ச நேரம் பீஸ் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது போயிடுறது. அது ஒரு பேலன்ஸ் இல்லாத, சென்டர் ஆஃப் கிராவிட்டியே இல்லாத பீஸ் மாதிரி அது உடஞ்சு விழுந்துடுறது. பட் இந்த பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த யோகிஸ் அன்புரோக்கன் பீஸ். அதாவது பீஸ் கொஞ்ச நேரம் பிறகு உடைந்து விடும், அது மாதிரி இல்லாம சாந்தி இன்னைக்கு நாளைக்கு அசாந்தின்னு இல்லாம நிரந்தரமான சாந்தி, அன்புரோக்கன் பீஸ். சூப்பர்மெண்டல் டைம் விஷன் விட்டால் அங்க ஸ்ட்ரைஃப்கே இடமே இல்லை. ஏன்னா அங்க அந்த ஃப்ரிக்ஷனே இல்லை. இட்ஸ் a mute, unseen, omniscient ray அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாதிரி நிரந்தரமான பீஸ் விட்டால் அங்க நாய்ஸ், ஸ்ட்ரைஃப், சண்டை, சச்சரவு, மோதல், தகராறு எதுக்குமே இடம் இல்லை. மாறாக ஆனந்தம் ஆனந்தமே. ஏன் tumult of joy என்கிறார் என்று பார்த்தால், கடலின் மேல் தளத்தில் இரைச்சல் ஏற்பட்டாலும் ஆழ்கடல் அமைதியாகவே இருக்கிறது. யாராலுமே ஒரு யோகியின் மன அமைதியை குலைக்க முடியாது. ஆனந்த அலைகள் tumult of joy இருக்கும், ஆனால் கடலின் இதயம் போல் அமைதியாக சுதந்திரமாகவே விளங்கும். பகவான் இந்த சானட் பத்தி எஸ்ஸேஸ் ஆன் போய்ட்ரி பகுதியில சொல்லியிருக்க, சானட் ஃபார்மே அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அத அந்த பாட்டை சொல்லிட்டு ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். அதாவது வரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் எப்படி பின்னாடி இருக்கிற அலைகள் தள்ளி தள்ளி கடைசியில ஃப்ரண்ட்டுக்கு அது how it breaks, அது மாதிரி சானட் ஃபார்ம்ல அதே மாதிரி ஆகிறதுங்கிறார். அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கரை வரை தள்ளி கொண்டு வருவதை போல் என்கிறார். It is like the pressing of waves to the shore with the finality of arrival swift to a closing couplet. கடைசியில அது கரையில உடையிற மாதிரி தான் கடைசி கப்லெட் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறார். இந்த கடைசி வரிகள் all turns from a wideness and unbroken peace to a tumult of joy in a sea of wide release. இந்த ப்ரோக்ரஷனை குறிக்கிறது. பார்த்தோம்னா முதல் குவாட்ரைன்ல மைண்ட் வேர்ட் ஆஃப் சைலன்ஸை வரவேற்க தயார் நிலையில் உள்ளது. 2வது குவாட்ரைன்ல இதுக்கு முன்னாடி மனதின் பக்கங்களை அஞ்ஞானம் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. 3வது குவாட்ரைனில் வேர்ட் ஆஃப் சைலன்ஸ் எப்படி உயர் நிலையில் இருந்து சர்ஃபேஸ் மைண்டுக்கு இறங்கியது என்று கூறி கடைசி வரிகளில் அது ஏற்படுத்திய ஆனந்த அலைகளையும் சாந்தியையும் விவரிக்கிறார். To a tumult of joy in a sea of wide release என்ற அந்த லைனை பாருங்க. அதுல உபயோகித்திருக்கிற ஒலிகள் எல்லாமே லாங் பவல்ஸ். அவ்வளோ பறந்து விரிந்து கிடக்கிறது இப்போ யோகியோட மைண்ட். அந்த லைனையே நம்ம குறுக்கியே சொல்ல முடியாது. வைட்னஸையும் ஃப்ரீடமையும் பீஸையும் குறிக்கும் ஒலிகள். பீஸ், சி,
வைட், ரிலீஸ், இது மாதிரி. இப்போ ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு இந்த சானட்டை முழுவதுமா ஒரே ஒரு முறை படித்து விடுகிறேன், so that you are able to get the connections of the various stanzas. A bare impersonal hush is now my mind, a world of sight, clear and inimitable, a volume of silence by a Godhead signed, a greatness pure of thought, virgin of will. Once on its pages ignorance could write in a scribble of intellect the blindness of time, and cast gleam messages of ephemeral light, a food for souls that wander on nature's rim. But now I listen to a greater word, born from the mute unseen omniscient ray. The voice that only silence's ear has heard, leaps missioned from an eternal glory of day. All turns from a wideness and unbroken peace to a tumult of joy in a sea of wide release. பகவானோட இந்த பாடலை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்து ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை பிரான்ச்சிற்கும் சேர்மன் சிவகுமார் அவர்களுக்கும் எம்கேஆர் சார், நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இருக்கிற கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லைன்ஸே அவர் வீட்டிலே உட்காந்து நோட் புக்கில் எழுதின மாதிரி எழுதிட்டு தென் அவர் கூறுவதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி அப்படின்னு ஒரு 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 சிஸ்டம், ஒரு ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் அந்த மாதிரி அவரும் வந்து அந்த லைன்லாம் கைப்படி எழுதி ஸோ ஸோ உஷா அவர்களுக்கு விளக்கம் கூறிய பொழுது நல்லா உள்வாங்கிக் கொள்ள முடியுது. ரொம்ப அதை விட ரொம்ப அருமையாக இந்த அப்ரிசியேஷன் சொல்ல முடியாது சொல்லியார்கள். நாட் ஓன்லி இன்டெரக்ட் டு உஷா அவர்கள், பட் அதை வந்து எப்படி அதனுடைய பாராட்டை எப்படி தெரிவித்தாரு, அதுவும் ஒரு ஆச்சரியம். ராதாராணி குறித்து கூறிய பாராட்டு ஆழ்ந்து எல்லாம் ஒரு டீப் கான்டெம்ப்ளேஷன் அதற்கு தள்ளியது உங்களுடைய உரை. எவ்வாறு ஸ்ரீ அரவிந்தோ அவருக்கு வந்து அந்த சைலண்ட் மைண்ட் 1908 விஷ்ணு பாஸ்கர் லேலேயுடன் அவர் தியானிக்கும் பொழுது அவருக்கு கிடைத்தது, 3 நாட்களில் அவருக்கு கிடைத்தது. அதுக்கு எவ்வாறு 3 நாட்களில் கிடைத்தது என்பதற்கு அவர் அளித்த விளக்கத்தையும் கூறினீர்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நம்ம எல்லாம் உள்ளாக்கும் ஒரு கருத்தாக இருந்தது. நிரோத்பரனுடைய கேள்விக்கு எவ்வளவு எளிமை பாருங்கள், எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. இட்ஸ் ஆல் த்ரூ டிவைன் கிரேஸ் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணீங்க, ஸ்ரீ அரவிந்தோ அந்த சமயத்துல சொன்னது, நாட் டு வேஸ்ட் டைம். அந்த பரம்பொருள், ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இந்த அனுபவத்திற்காக யோகம் செய்து பாடுபட்டு நெடுநாள் முயற்சிக்கு பின்பு இந்த சித்தியை எட்டினார்கள். இப்ப ஸ்ரீ அரவிந்தோருக்கு வந்து வழங்கப்பட்ட மிஷன் பை த டிவைன் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறது தான் டிவைன் வந்து ஸ்ரீ அரவிந்தோவிற்கு வழங்கிய மிஷன். ஸோ நேச்சுரலி இதுல வந்து ட்ரெடிஷ்னல் இந்த ட்ராக்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த டிவைன் கிரேஸ் ஹேஸ் ஷார்ட் அண்ட் குவிக்கன் த ப்ராசஸ் இன் 3 days. இது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. அதுக்கு பின்னாடி உள்ள அந்த எவல்யூஷனரி பிரின்சிபலை பார்க்குறோம். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில எப்படி எவல்யூஷனரி பிரின்சிபல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து டிவைன் வந்து அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுல நேச்சுரலி ஹி ஹேட் அன் அன்குவெஸ்டனிங் ஃபெய்த். அவருக்கு ஸ்ரீ அரவிந்தோ வந்து தோ பீயிங் ஹைலி லேர்னட் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா பகவான் சொல்றாரு, விஷ்ணு பாஸ்கர் லேலையை வந்து என்னோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர் வந்து ரொம்ப ஒரு டிரோகேட்டரியா சொல்லல, அட்டைன்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த ஒரு நாட் டு தட் எக்ஸ்டென்ட், பட் சின்ஸ் அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஸோ இது வந்து அந்த அன்குவெஸ்டனிங் ஃபெய்த் தான் அவருக்கு அந்த சைலன்சிங் த மைண்ட் அதற்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த சமயத்துல ஐ வுட் லைக் டு ஷேர் மதர் வந்து சைலன்ஸ் பத்தி ஒருத்தன் ஒரு சாதகர் கேட்ட கேள்விக்கு
how to silence one's mind. இதுக்கு மதர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார்கள். ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்க எல்லாருக்கும் சைலண்ட் எல்லாருமே வந்து இந்த இதுல தான் ஈடுபட்டுறோம். சைலன்சிங் த மைண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் டு ஆல் ஹியூமன்ஸ். பிகாஸ் நம்ம வந்து we are a product of the process of thinking. அதை நம்மளால விட முடியாது. மதர்கிட்ட கேட்குறாங்க, how can one empty the sweet mother, how can one empty the mind of all thought? When one tries during meditation, the thought that one must not think of anything is always there. இதுக்கு மதர் சொல்றாங்க, it is not during meditation that one must learn to be silent, because the very fact of the very fact of trying makes a noise. நம்ம அந்த சைலண்டா இருக்கணுங்கிற எஃபர்ட்டே வந்து இட் மேக்ஸ் அ நாய்ஸ் அப்படிங்கிறாங்க மதர் சொல்றாங்க. இது Wonderful. இது ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஹவு டு சைலன்ஸ் அ மைண்ட் அதுக்கு மதர் சொல்றாங்க, one must learn to concentrate one's energies in the heart. Then when one succeeds in that, silence comes automatically அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, அதுக்கு மதர் எப்படி சொல்றாங்கன்னா, one must learn to concentrate one's energies in the heart. Then when one succeeds in that, silence comes automatically அப்படிங்கிறாங்க. இது 9th December 1964 கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர் 16 இருக்கு. இந்த மதர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு டிப். இது again இந்த டிப் அண்ட் ஸ்ரீ அரவிந்த் ஆல்சோ again and again சொல்றாரு, இதுல பண்றது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்சென்ட்ரேட் ஆன் த மதர் இன் த சென்டர் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறார். கேதர் ஆல் யுவர் கான்சியஸ்னஸ், த்ரெட்ஸ் ஆஃப் யுவர் மதர் தான் சொல்றாங்க, த்ரெட்ஸ் ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் இன் த சென்டர் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. நேச்சுரலி கான்சென்ட்ரேட்டிங் இன் த ஹார்ட், பேரலி குவைட்டனிங் த மைண்ட். இது பேரலல் ப்ராசஸா நடக்க நேச்சுரலா இந்த மைண்ட் வந்து பிகாஸ் குவைட் ஆயிடும் அப்படின்னு தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ have given the ways how to quieten the mind. Straight away, if you want to grapple with your thoughts, it's very difficult task. அது முடியாது அப்படிங்கிறாங்க. You shift your focus to your heart, concentrating on the mother, naturally the thought activity குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ அரவிந்தோ has given the tip, and mother is also said the same thing. This is as regard the silence. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க வந்து இந்த எப்படி வந்து அந்த சைட், அந்த விஷன் வந்து இன்இமிட்டபிள் அப்படிங்கிற இது வந்து இந்த பகவான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய சானட்ல வந்து he has used this minute. A world of sight, clear and inimitable. A world of sight naturally ரொம்ப நீங்களும் ஷேர் பண்ணிட்டீங்க. பிகாஸ் யோகியோடைய சைட் வந்து இன்னர் விஷன். இந்த இன்னர் விஷன் வந்து நம்ம அவுட்டர் விஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி கிளியர். அண்ட் அவுட்டர் விஷன் வந்து எல்லாரும் இமிட்டேட் பண்ணிக்கலாம். ஐ கேன் see my vision can be seen by others. It is imitable. Whereas inner vision வந்து யோகிக்கு எக்ஸ்க்ளூசிவா உரியது. Nobody can imitate my vision. Whatever missions as a yogi one gets, it is exclusive vision for him. இந்த கருத்தையும் நம்ம வந்து உள்ள வாங்கிக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. எப்படி ஒரு யோகியோட விஷன் வந்து இன்இமிட்டபிளா இருக்கு அப்படிங்கிறது. நேச்சுரலி மைண்ட் வந்து எப்போ வந்து பியூரா, naturally when it is void of thought and void of will, அதுதான் virgin of mind becomes a virgin அப்படின்னு மதர் ஸ்ரீ அரவிந்தோ has mentioned in his sonnet. Naturally இந்த நம்மை போல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நமக்கு ஸ்ரீ அரவிந்தோ சொல்றாரு, எல்லாருக்குமே வந்து the intuition, the ray of intuition வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. It's not that you are not in touch with the higher realms of mind. On and off அங்கேருந்து நமக்கு அந்த rays of intuition வந்து தான் இருக்குது. பட் இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ்ல வந்து நமக்கு வந்து
நமக்கு எல்லாமே அடங்கிடுது அப்படிங்கிறாரு. எல்லாமே இந்த க்ளீம் ஆஃப் லைட் தான் கிடைக்குது. நம்மளுடைய அவுட்டர் மைண்டினுடைய தாட் ஆக்டிவிட்டி நாய்ஸ்ல that gleam becomes only ephemeral. It is very short living. அதோடைய இது நான் வந்து அது வந்து இட்டர்னலா இல்லை அப்படிங்கிற கருத்தை பகவான் சொல்றாரு. அதே போல இது மாதிரி நேச்சுரலி நமக்கெல்லாம் we are all people who are living on the surface. இது பகவான் சொல்றார், food for souls that wander on the nature's rim. Nature's rimனா நேச்சுரலி த அவுட்மோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு க்ளீம் ஆஃப் லைட் தான் கிடைக்கும். அது வந்து ஒரு எஃபிமெரல்ல தான் இருக்கும். அது வந்து ஒரு சித்தியா ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலி we have to go within. அந்த கருத்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு பிளைண்ட் கெஸ் ஆஃப் டைம் தான். பிகாஸ் we live in our mind. the mind and intellect வந்து பார்த்தோம் அப்படின்னா it makes very brilliant guesses, but it can't arrive at the truth. It's only it seeks after knowledge. It is not the possessor of knowledge. அந்த கருத்தையை நம்ம உள்ள வாங்கிக்கிறோம். அப்புறம் அதே போல எப்படி பகவான் describe how the peace has descended from the higher plane, அதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Naturally the peace experienced by yogi is unbroken. Whatever peace we get in for brief period தான் இருக்குது, அது நேச்சுரலி எஃபிமெரலா இருக்கு. பட் ஃபார் அ யோகி த பீஸ் செட்டில்டு பீஸா இருக்கிறது வந்து அன்புரோக்கனா இருக்கு, அது இட்டர்னலா இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இட் இஸ் இந்த சானட் வந்து நமக்கு எல்லோருமே இந்த மோர் அண்ட் மோர் வி கான்டெம்ப்ளேட் ஆன் திஸ் சானட், இட் பிகம்ஸ் அ சாதனா ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். We enjoyed your talk.